அவல்பூந்துறை அருகே அமைந்துள்ள கால பைரவர் கோயிலில் தேய்பிறை அஷ்டமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே அமைந்துள்ள கால பைரவர் கோயிலில் தேய்பிறை அஷ்டமி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இப்பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில்பட்டி அருகே மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டு பன்றியால் விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தியும் காவலுக்கு செல்லும் விவசாயிகளை கடித்து குதறியும் அட்டகாசம் செய்யும் காட்டு பன்றியால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இது தொடர்பாக சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாராபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வாக்காளர் சிறப்பு முகாம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு திருப்பூர் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி மாவட்ட தலைவரும் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி மன்ற தலைவருமான செல்வி ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. கரம்பக்குடி அருகே புதிய தார்ச்சாலை அமைத்து தரக்கோரி தமாக விவசாய அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே திருமணஞ்சேரியில் விபத்துகளை ஏற்படுத்தும் சிதிலமடைந்த தார்ச்சாலையை அப்புறப்படுத்தி புதிய தார்ச்சாலை அமைத்து தரக்கோரி தமாக விவசாய அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். காரைக்கால் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காரைக்கால் அடுத்த நிரவி மெயின் ரோட்டில் உள்ள தனியார் தங்கும் விடுதி அறையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த கஞ்சா பொட்டலங்கள், 7 செல்போன்கள், 4 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள், கஞ்சா விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட எடை பார்க்கும் கருவி மற்றும் 7500 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரன் ஈஸ்வரர் ஆலயத்தில் பைரவ அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரன் ஈஸ்வரர் ஆலயத்தில் பைரவ அஷ்டமியை முன்னிட்டு ஸ்ரீ பைரவருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிபிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிதம்பரத்தில் அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் சிதம்பரம் காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் சிதம்பரம் காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் கோதண்ட பாண்டி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு மாநில மத்திய அரசின் மூலம் கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் கிடைக்க வேண்டும், கடலூர் மாவட்ட பழங்குடி இருளர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வித்தொகை, வீட்டு வசதி உள்ளிட்ட சலுகைகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் அருகே பள்ளத்தில் ஆட்டோ கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளதால் சாலையில் தடுப்பு சுவர் அமைத்து தர சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குடியாத்தம் அருகே இறந்தவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்த சுமதி மற்றும் அவரின் குடும்பத்தாருடன் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த பொழுது தனியார் கல்லூரி அருகே சாலையோரம் இருக்கும் பள்ளத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ பள்ளத்தில் திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட சுமதி மற்றும் அவரின் குடும்பத்தார் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் இது குறித்து குடியாத்தம் நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாகாயத்தில் தொலைதூர கல்வி முடித்த மருத்துவத்துறை மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பாகாயத்தில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையின் ஸ்கட்டர் ஆடிட்டோரியத்தில் தொலைதூர கல்வி முடித்த மருத்துவத்துறை மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவானது முதல்வர் டாக்டர் சாலமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினர். சோழிங்கநல்லூரில் மத்திய பகுதி திமுக சார்பில் பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர்
மத்திய பகுதி திமுக சார்பில் பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் சோளிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் தலைமையில் OMR சாலை சோளிங்கநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அப்பகுதி முழுவதும் உள்ள பாக முகவர்கள் சுமார் 150 பேர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.